மூன்றாவது முறையாக பிரதமராக இன்று பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. இரவு 7 மணிக்கு பதவியேற்கும் நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு உச்சகட்ட பாதுகாப்பு. பிரதமர் பதவியேற்பு விழாவையொட்டி உச்சகட்ட பாதுகாப்பு. தலைநகர் டெல்லி முழுவதும் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டது. பதவியேற்பு விழாவை முன்னிட்டு காந்தி நினைவிடத்தில் நரேந்திர மோடி மரியாதை. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவிடத்திலும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். டெல்லியில் உள்ள போர் நினைவிடத்திலும் நரேந்திர மோடி மரியாதை. முப்படை தலைமை தளபதிகளுடன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். கிராம நிர்வாக அலுவலர், வனக்காவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு. சுமார் 20 லட்சம் பேர் எழுதுகின்றனர். நாம் தமிழர் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்றதை வாழ்த்திய நடிகர் விஜய். ஆருயிர் தம்பிக்கு நன்றி என சீமான் அறிக்கை. காஞ்சிபுரத்தில் மக்கள் நீதி மன்றம் மூலம் பயனாளிகளுக்கு இழப்பீடு தொகை. பல்வேறு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 292 பயனாளிகளுக்கு 12 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. மருதமலை வனப்பகுதியில் தாயை பிரிந்து வாடும் குட்டி யானை. தாய் யானையுடன் சேர்க்கும் முயற்சி பலனளிக்காததால் முதுமலை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டது. தொடர் மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. ஆந்திர முதலமைச்சராக வருகிற 12ஆம் தேதி பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு. காலை 11:27 மணிக்கு பதவியேற்க இருப்பதாக தகவல். கனடாவிலிருந்து பிரான்சுக்கு புறப்பட்ட சில நிமிடங்களில் தீப்பிடித்து எரிந்த விமானம். பதறியடித்து அலறிய பயணிகள். உடனடியாக விமானம் தரையிறக்கப்பட்டதால் நல்வாய்ப்பாக பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. திருமணங்களை ஊக்குவிக்க டேட்டிங் செயலி அறிமுகம். ஜப்பானில் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதால் அரசு நடவடிக்கை. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்தியா பாகிஸ்தான் T20 உலகக்கோப்பை போட்டி. இந்திய நேரப்படி நியூயார்க் நகரில் இரு அணிகளும் இன்று இரவு 8 மணிக்கு பல பரீட்சை. நியூயார்க் ஆடுகளங்களை பற்றி புரிந்து கொள்ள கடினமாக உள்ளது. ஆடுகளங்களை சீரமைப்பவர்களே குழப்பத்தில் உள்ளதாக இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா விமர்சனம். பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறிய இங்கிலாந்து அணி 36 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரெஞ்சு ஓபன் பட்டத்தை வெல்லப்போவது யார்? கார்லோஸ் அல்கார்ஸ், அலெக்சாண்டர் ஸ்வரேவ் இன்று பல பரீட்சை.
நடிகர் பிரேம்ஜியின் திருமணம் இந்து முறைப்படி திருத்தணி முருகன் கோவிலில் இன்று நடைபெறுகிறது. அண்ணன் வெங்கட் பிரபு தலைமையில் ஏற்பாடு.